ஆர்டிகல் 164 வேணும், 356 வேண்டாம். இவ்வளோ தான் தமிழ்நாடோட பிரச்சனை. 164னா சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, 356னா பிரசிடென்ட் ரூல் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். காலங்காலமாக கவர்னரோட பஞ்சாயத்துகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர் சிஎம்மாக அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட மெஜாரிட்டியை அவங்க அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த கவர்னர் வந்து மெஜாரிட்டி காமிச்சிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க. 108 எம்எல்ஏ ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு 5 பேர் நம்ம காங்கிரஸ்லேருந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க கன்ஃபார்மாக. ஸோ 112 ஆச்சு. 2 கம்யூனிஸ்ட்டு ஒரு விசிக்கு எல்லாம் சேர்த்து 6 சீட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பிஜேபி சங்கி கட்சி ஆகிடுது. இன்னொரு பக்கம் ஆல்ரெடி காங்கிரஸே வந்து சேர்ந்ததுலேருந்து தமிழர்கள் இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். டிஎம்கே அரசியல் எதிரியாக போயிட்டாங்க. ஏடிஎம்கேக்காரங்க எல்லாரையும் கூவத்தூர் 2.0 மாதிரி ரெசார்ட்டில் அடைச்சி வச்சுட்டாங்க. அப்ரோச்சே பண்ண முடியாத சூழ்நிலை. அப்படியே அப்ரோச் பண்ணாலும் அவங்க டிமாண்ட்ஸ் ஹையாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு 6 சீட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். திருப்பி அவங்களால டிஎம்கேக்கு போக முடியாது விஜய் அப்ரோச் பண்ணனால. ஸோ இப்படி இருக்குங்கிற சூழ்நிலையில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெரினாவில் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் திருப்பி தற்கொலைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் எந்த பயனும் கிடையாது. ஜல்லிக்கட்டு இஷ்யூ மாதிரி ஏதோ ஒரு போராட்டம்லாம் பண்ணி நம்ம ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்க முடியாது. சட்ட ரீதியாக ஒரு முதல்வர் ஆகிறாரு அப்படிங்கும்போது சட்ட ரீதியாக நடந்த எலெக்ஷன். ஸோ அதை அப்படி தான் அணுகணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஆளுநர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு எதிராக நம்ம ஆர்டிகல் 32 இல்லை 226 போடலாம். அப்படின்னா ஹைகோர்ட் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டில் உடனடியாக ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த சொல்லுவாங்க. உடனே 1 மாதம் 2 மாதம் ஆயிரும் கோர்ட்டுனாலே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இமீடியட்டாக 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே அதை நடத்தி ஆகணும். இல்லை கொஞ்ச நாள் அவங்க நடத்துறது தான் மெஜாரிட்டி நம்ம அசம்பிளியில் வச்சு காமிக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 112 கன்ஃபார்ம், நாளைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் 117 18ங்கும் போது இப்போ அங்கே இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் இருப்பாங்க. இன்னொரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு சக்தி எல்லாத்துக்குள்ளே இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஸோ ஹிட்டனாக நமக்கு எப்படி 5லேருந்து 10 வரைக்கும் மெஜாரிட்டி இங்கே கிடைக்கும். ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே 2018, 19, 20ன்னு தொடர்ந்து 3 தடவை, அதாவது 2018 கர்நாடகாவில், 2019 மகாராஷ்டிராவில், 2020 மத்திய பிரதேசில்னு தொடர்ந்து இதை பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போலாம் ஹங் அசம்பிளி ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படி தொடர்ந்து நடக்கும்போது இதை 89 பொம்மை முதல்வராக இது வரணும் அப்படிங்கும்போது அப்போ இருந்த அப்போசிஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, கவர்னர் முதல்ல சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள், அவங்க மெஜாரிட்டி அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணிக்குவாங்க, இது உங்கள் வேலை கிடையாதுன்னு அப்போ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் எல்லாம் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறதோட சரி. ஸோ நம்மளோட அடுத்த கட்ட இது என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த ஆர்டிக்கல் 32 இல்லை 226 மூலயமா ஹைகோர்ட் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளோர் டெஸ்ட் அசம்பிளியில் போய்ட்டு சட்டப்பேரவையில் போய்ட்டு நம்ம வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆகிக்கலாம். 7ஆம் தேதி தளபதி சிஎம் ஆகலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போனாலுமே தளபதி தான் சிஎம். இன்னொரு எலெக்ஷனே வச்சாலும் 200 சீட் இன்னும் ஜாஸ்தியாகுமே தவிர கம்மியாகாது. அதனால் மெரினாவில் போராட்டம் பண்ணுறதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லாத விஷயம். இனிமேல் எதையுமே சட்ட ரீதியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சட்டம் என்ன சொல்லுதுங்கிறதும் பழகணுங்கிற அவசியத்தில் நம்ம இருக்கோங்கிறத டிவிக்கே கிடக்கணும்.